Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 50 பயணிகளுடன் தனியார் பேருந்து சிக்கி இருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டில்லி பாபு இணைந்திருக்கிறார். டில்லி பாபு, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக சையத், தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக கிளியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணத்தினால் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து வெள்ள நீரில் சிக்கிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழையானது கொட்டித்தீர்த்தது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, மதுராந்தகம், அச்சிறுபாக்கம், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டித்தீர்த்தது. இந்த நிலையில் மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மதுராந்தகம் ஏரியில் சுமார் 8000 கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது விஜயா திமுக அரசின் கடந்த 2 வருடங்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் ஏரியின் பராமரிப்பு பணி மண்டலத்தில் நடைபெற்று வருவதால் அவை அனைத்துமே தற்போது கிளியாற்றின் வழியாக கடலுக்கு சென்றுகிறது. தற்போது மதுராந்தகம் ஏரியில் இருந்து உபரி நீர் அதிக அளவில் கிளியாற்று வழியாக செல்வதால் கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பவுஞ்சூரில் இருந்து தச்சூர் வழியாக பூதூர் வழியாக செங்கல்பட்டு நோக்கி சுமார் 50 பயணிகளுடன் வந்த பேருந்து பூதூர் அடுத்துள்ள சகாய நகர் அருகே உள்ள பாலத்தின் மீது நீரில் சிக்கியது. இதனால் பயணிகளை பகுதி மக்கள் அவசரமாக மீட்டு வெளியேற்றினர். தற்போது அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரையும் வெளியேற்றப்பட்ட நிலையில் பேருந்து தண்ணீரில் சிக்கியுள்ளது. தற்போது பேருந்தை மீட்கும் பணியில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு. டிரைவர் காட்டிட்டு இருந்தா அவனும் வந்தான்.